வணக்கம் நேயர்களே. நாம் இன்று கிராம கோயில்களை பற்றி பார்க்கப் போகிறோம். குறிப்பாக கிராமங்களில் வழிபடக்கூடிய காவல் தெய்வங்களாக இருக்கக்கூடிய தெய்வங்களை பற்றி பார்க்கப் போகிறோம். இப்போது கிராம கோயிலை பற்றி பேசுகிறேன் என்று நான் சொன்னாலும் நான் சொல்லப் போவது என்னவென்றால், சென்னையில் உள்ள கோயிலை பற்றித்தான். சென்னையும் ஒரு காலத்திலிருந்து கிராமமாக இருந்து வளர்ந்து இந்த மாபெரும் நகரமாக விரிந்திருக்கிறது. இப்படி மாபெரும் நகரமாக விரிந்துள்ள சென்னையும் இன்றளவும் அரசின் கணக்கின்படி 120ற்கு மேலான வருவாய் கிராமங்கள் உள்ளன. 120ற்கு மேலான வருவாய் கிராமங்கள் என்றால் குக்கிராமங்களை உள்ளடக்கி பார்த்தால் கிட்டத்தட்ட 200 கிராமங்கள் சென்னையில் இருக்கும். அதாவது இப்போ தற்போதைய சென்னை மாவட்டமாக விளங்கக்கூடிய பகுதியில் இருக்கும். சரி, இப்போது நான் பேசுவதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் என்றால், நாம் பார்த்தால் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவிலும் இலங்கையிலும் இது போன்ற நம்முடைய தேசத்தை ஒட்டி நாடுகளிலும் கிராம கோயில் என்றால் அவைகள் தனியாக ஊருக்கு வெளியே அமைதியான இடத்தில் சுற்றிலும் மரங்கள் அடர்ந்த பகுதியில் பரந்த வெளியில் திறந்த வெளியில் இருக்கும். ஆனால் சென்னையில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அத்தகைய கோயில்கள் எங்கு உள்ளன என்று பார்த்தால், எப்படி உள்ளன என்று பார்த்தால் நமக்கு மிகவும் ஏமாற்றமே மிஞ்சும். சென்னையும் ஒரு காலத்தில் கிராமமாக இருந்ததுதான். சென்னையிலும் இன்றளவும் 120ற்கு மேற்பட்ட வருவாய் கிராமங்கள் உள்ளது. சென்னையில் குக்கிராமங்களையும் சேர்த்தால் 200 கிராமங்கள் வருகிறது. இப்படி இருக்கும்போது ஒரு கிராமத்திற்கு 4 தெய்வங்களுக்குள் வேண்டாம், ஒரே ஒரு காவல் தெய்வம் என்று கணக்கெடுத்துக் கொண்டால் கூட சென்னையில் மட்டும் 200 கிராம காவல் தெய்வங்கள் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுதும் காவல் தெய்வங்கள் சென்னையில் இருக்கிறது. ஆனால் அதே பரந்த திறந்த வெளியுடன் கூடிய கோயிலை இவை எண்ணி பார்த்தோம் என்றால் விரல் விட்டு எண்ணக்கூடிய 1, 2, 3 என்ற அளவில் கூட இருக்காது. தர்மராஜர் கோயில், திரௌபதி அம்மன் கோயில் என்று சில கோயில்கள் மட்டும் ஆங்காங்கே சற்று கூடுதலான பரப்பளவுடன் உள்ளன. சென்னையினுடைய மிக முக்கியமான காவல் தெய்வங்களாக விளங்கக்கூடிய முனீஸ்வரன் கோயில் ஆலயத்தை நாம் கணக்கு எடுத்தோம் என்றால், முனீஸ்வரனுக்கு ஆலயம் என்று ஒன்று இருப்பதே தெரியாது. அப்படியே இருந்தாலும் சாலையின் நடுவில் அல்லது சாலையின் ஓரத்தில் மிக குறுகலான இடத்தில் சின்ன, அதாவது வழிப்பிள்ளையார் கோயில் போல அமைத்திருப்பார்கள். முனீஸ்வரன் கோயில் எப்படி இருக்கும் என்று நம்ம எல்லோருக்கும் தெரியும். மிக பிரம்மாண்டமாக 2, 3 தெய்வங்களும் அவர் குதிரைகளும் காவலர்களும் மணி ஒலிக்குவதற்கும் பலியிடுவதற்கும் இப்ப சுற்றி வருவதற்கும் குளங்களுடன் அமைந்திருக்கும். வேல் சூலாயுதம் இது போன்ற ஆயுதங்கள் எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் சென்னையில் அப்படி ஒரு கோயிலை கூட நாம் பார்க்க முடியவில்லை. தமிழர், தமிழ் பண்பாடு, தமிழ்நாடு, தமிழகம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு, தமிழகத்தின் தலைநகரம் சென்னை என்று சொல்லிக்கொண்டு தமிழர் வாழ்விடம், தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு இப்படியெல்லாம் பேசுகின்ற நாம் தமிழகத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய பல்லாயிரம் ஆண்டுகளாக இருந்து வந்த காவல் தெய்வங்களுடைய கோவில்கள் எங்கே? அவற்றின் கோட்டங்கள் எங்கே? அவை மறைந்தது எங்கே? அவற்றின் திருக்குளங்கள் எங்கே? அவையெல்லாம் எங்கே போயின? அவற்றின் பரந்த வெளியில் எங்கே போயின என்பதை பற்றி யாரையும் சிந்தித்திருப்போமா என்று தெரியவில்லை. அந்த கோயில்களுடன் அமைந்திருக்கக்கூடிய ஸ்தலங்கள், விருட்சங்கள், மரங்கள் அவைகள் எங்கே சென்றன என்பது பற்றி யாருமே கவலைப்படுவதில்லை, யாருமே கேட்பதில்லை. சென்னை இருக்கிறது, வளர்கிறது, போகிறது, மக்கள் வருகிறார்கள், வீடுகள் பெறுகின்றன, கட்டடங்கள் பெறுகின்றன, மரங்கள் அழிக்கப்படுகின்றன, கோயில்களும் இருக்கின்றன. வீதிக்கு வீதி 4 கோயில்கள் கூட இருக்கின்றன, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் சென்னையின் மிக முக்கிய அடையாளமான காவல் தெய்வங்கள் கோயில்கள் எங்கே? அவை எங்கே மறைந்தன? அவற்றின் மரங்கள் எங்கே? இதை யாரையும் கேட்போமா? கேட்டோமா? தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும்.
உண்மையிலேயே தமிழ் மீது அக்கறை இருக்குமானால் தமிழ் ஆர்வலர்கள் எல்லாம் அனைவரும் ஒன்று திரண்டு சென்னையினுடைய பழமையான அடையாளங்களான ஆலயங்களை, காவல் தெய்வ கோயில்களை, எல்லை கோயில்களை, எல்லை சாமிகளை மீட்க வேண்டும் என்று உங்களை எல்லோரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க செந்தமிழ், வாழ்க செந்தமிழர், வாழ்க தாய்மணி திருநாடு.